ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுங்க தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் அன்னாச்சி பூ, 2 ஸ்பூன் வந்துட்டு கிராம்பு, 2 ஸ்பூன் மராத்தி முக்கு, 10 பட்டை, 7 பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன், 5 ஜாதி பத்திரி, 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு மல்லியும் ட்ரை சில்லியும் ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு அது தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் இது கூட ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லியும் ஒரு 10 ட்ரை சில்லியும் வந்துட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு கடாயில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருகுனா வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு கசப்பு தன்மை வந்துடும். அதனால வந்துட்டு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தெடுத்தா போதும். லைட்டாக சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இதை வந்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மாற்றிடலாம். இதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே ஹோம்மேட் கரம் மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.